அதிமுகவில் இணைந்த ஓபிஎஸ்ஸின் முன்னாள் நண்பர். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா, டிடிவி இந்த 4 நபர்களும் எப்பொழுது ஒன்று சேர்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு தரப்பினர் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான், எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக தான் அதிமுக வழிநடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு நினைச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அதிமுகவில் ஒரு நபர் மீண்டும் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் நேற்றைய தினம் செய்தித்தாள்களிலே வெளிவர ஆரம்பிக்கும். அவர் வேற யாரும் கிடையாது, அதிமுகவில் இருந்து பிரிந்து போய் பாஜகவிலே இணைந்த நமது மைத்ரேயன் அவர்கள். ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்திலே பாத்தீங்க அப்படின்னா மிகவும் செல்வாக்கு மிக்க ஒரு நபராகத்தான் மைத்ரேயன் அவர்கள் இருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக அதிமுகவில் பிரச்சனை என்பது வரதா, ஒற்றை தலைமை பிரச்சனை என்பது வர ஆரம்பித்த சமயத்தில் ஓபிஎஸ் உடன் பயணம் செய்து ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப வைத்திலிங்கம் எப்படி நமது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்தாரோ அதே போலத்தான் மைத்ரேயன் அவர்களுமே ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆதரவுகள் கொடுக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஓபிஎஸ் உடைய செயல்பாடுகள் பிடிக்காமல் இனிமேல் ஓபிஎஸ் உடன் இருந்தால் எந்த விதமான முன்னேற்றம் அடைய முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பனை விட்டு பிரிந்து பாஜகவிலே இணைய ஆரம்பிக்கும். அப்ப பாஜகவிலே இணைந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஓராண்டுகள் பாஜகவிலே பயணம் செய்கிறார். தற்போது பாஜகவிலுமே நமது மைத்ரேயன் அவர்களுக்கு எந்த விதமான முக்கிய பொறுப்புகள், அதாவது முக்கிய பொறுப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. இருந்த போதிலுமே மதிப்பு மரியாதை என்பது எதுவும் வேற என்னடா பண்றது, ஓபிஎஸும் தற்போது நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறார். மற்ற எந்த கட்சிக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கைகோர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி நமது ஓபிஎஸ் உடைய நண்பராக இருக்கக்கூடிய மைத்ரேயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் சந்திப்பு நடத்திருக்கிறார். அதுவும் சென்னை கிரீன்வேல் சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டிற்கு நேரடியாகவே சென்று மரியாதை நிமித்தமாக 15 நிமிடங்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை முடிவில் மிக விரைவாகவே அதிமுகவில் தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்ளப் போகிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு கூட. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இந்த 3 நபர்களை இணைக்காமல் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்களை அதிமுகவில் இணைத்தாலே போதும், அதிமுக வெற்றி பாதையை நோக்கி சென்றுவிடும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் ஒரு திட்டத்தை போட்டு அதற்குரிய வேலைப்பாடுகளை தான் தற்போது மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கு. இப்போ ஓபிஎஸ்க்கு யார் யார் ஆதரவு தர்றாங்க, வைத்திலிங்கமாகட்டும், புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன், அது மட்டும் இல்லாமல் கூபா கிருஷ்ணன், இந்த மாதிரி சின்ன சின்ன நபர்கள், அவர்களுக்கு கீழ் இருக்க நபர்கள் யார் யார் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த நபர்களை அதிமுகவில் இணைக்கக்கூடிய வேலைகள் தான் எடப்பாடி பழனிசாமி பார்த்து. ஆனால் நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வேலைகளும் பார்க்காமல் கோவில் குளங்களாக சுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி அவருடைய ஆதரவாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.